Hello viewers, welcome to Chef Raghavan's Factory. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிள் சின்ன வீடியோ தான். என்னன்னு கேட்டீங்கன்னா ரவா தோசை. நிறைய பேருக்கு எப்படி பண்றதுன்றது தெரியல, ஆனா ரொம்ப ஈஸிங்க. குயிக்கா சிம்பிள் ஸ்டெப்ல சூப்பரா சொல்லி தரேன். வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். மாவு அளவோட இந்த பாத்திரத்தில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணமும் எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தில் தான் நம்ம எல்லாத்தையுமே அளக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் ரவை ஃபுல் பவுலுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. அதே பவுலில் ஒரு கிண்ணத்துக்கு அரிசி மாவு, நம்ம கடையில் வாங்குறோம்ல ரெகுலர் அரிசி மாவு, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்துக்கு இட்லி மாவு இல்லை தோசை மாவு, நம்ம ரெகுலராக வீட்டில் வச்சுருக்க இட்லி மாவு இல்லை தோசை மாவு, அதையும் போட்டுக்கோங்க. இதான் நல்லா கலர் கொடுக்கும். கொஞ்சமாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. துருவின கேரட்டு, இது வந்து ஆப்ஷன் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மாதிரி கிள்ளி போட்டாலும் சரி இல்லை முழுசாக போட்டாலும் சரி, கிள்ளி போட்டேன்னா நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு முழு மிளகு, இதுதான் நல்லா வாசம் கொடுக்கும் நம்ம கல்லில் சுடும்போது. அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தோசை மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நறுக்கின மல்லி இலை, இவ்வளோதாங்க. போட்டு எந்த கிண்ணத்தில் நீங்கள் வந்து ரவை இதெல்லாம் அளந்தீங்களோ அதுலேயே 6 கிண்ணம் தண்ணி, ஃபுல்லாக 6 கிலோ தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா இந்த கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கரெக்டான அளவில் ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக மாவு ரெடி. தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டுங்க, இல்லைனா ரவை வந்து அடியில் உட்காந்துருக்கும், உங்களால் கரெக்டாக ஊற்ற முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி ஊற்றுனீங்கன்னா மாவு எல்லா பக்கமும் நல்லா பரவி உங்களுக்கு முறுமுறுன்னு வரும். ஒரே இடத்துல நடுவில் மட்டும் ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றினீங்கன்னா மாவு பிசு பிசுன்னு ரொம்ப திக்காக தோசையாயிரும். ரவா தோசை முருகலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுங்க. அடுப்பு வந்து நல்லா ஸ்லோவில் தான் வேகணும் ரவா தோசை. அப்புறம் நெய் இல்லைனா எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வெந்துகிட்டே இருக்கும்போது மாவெல்லாம் அந்த பிசு இல்லாமல் நல்லா வெந்துடும். கரெக்டான ரெசிபினா இந்த மாதிரி தோசைக்கல்லேருந்து அதுவாகவே தோசை வெளியில் வரும். அங்கே பார்த்தீங்களா, இந்த ஓரத்துலலாம் கரெக்டாக வெந்து கரெக்டாக தோசை எந்திரிக்கும் தவாலேருந்து. அப்படின்னா நம்ம மாவு வந்து கரெக்டாக நம்ம தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கோன்றது அர்த்தம். இப்போது நல்லா மொறுன்னு ப்ரௌன் கலரில் தோசை வெந்துருச்சு. அப்போ நம்ம எடுத்துடலாம், தோசை ரெடி. இது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பாசிப்பருப்பு சாம்பாரோ இல்லை நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மல்லி சட்னி, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் வெங்காயம் போட்டு அப்படியே ஊற்றினீங்கன்னா ஆனியன் ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும். ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு தோசை. இதில் ஒரே ஒரு சின்ன டிப் வந்து, நம்ம வீட்டில் பெரும்பாலும் கல் வந்து இந்த மாதிரி குழியாக இருக்கும். இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஃப்ளாட் பேனில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஸோ போக நீங்கள் ட்ரை பண்ணி சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.